சுட்டி பெண் தாரா. ஒரு நகரத்தில் ஒரு சுட்டி பெண் தன்னோட அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்தா. அவளோட பேர் தாரா. தாரா எப்போதும் அவங்க அம்மாவோட வெளியே போகும்போது நிறைய பொருட்களை வாங்குவா. ஆனால் அவங்க வாங்குற பொருள் எல்லாமே அவளுக்கு உபயோகமாக இருக்காது. எப்போ வெளியே போனாலும் எதையாவது பார்த்து உடனே தனக்கு வேணும்னு கேட்டு அடம்பிடிப்பா. அவளோட அழுக தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு நாள் தாரா அவங்க அம்மாவோட கடை தெருவுக்கு போனான். அங்கே ஒரு விளக்கு கடை இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு இந்த விளக்கு வாங்கி தாங்கன்னு கேட்டா தாரா. விளக்கு வச்சு நீ என்ன பண்ண போற, நான் வேற ஏதாவது உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா ஒரு தொப்பி கடையை பார்த்தா. உடனே எனக்கு அந்த தொப்பி வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா. அப்போவும் அவங்க அம்மா அதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா ஒரு நகைக்கடை இருந்துச்சு. அதை பார்த்த தாரா அம்மா எனக்கு ஒரு நல்ல கம்மல் வாங்கித்தாங்கன்னு கேட்டா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட தான் ஏற்கனவே நிறைய கம்மல் இருக்குதே, இதை எதுக்கு வாங்குற அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக ஒரு ஜாடி கடை இருந்துச்சு. அதில் ஒரு பிங்க் கலர் ஜாடி தாராவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சான். உடனே அதை வேணும்னு கேட்டா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, நீ பார்க்குற பொருளை எல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது, எது உனக்கு உபயோகமாக இருக்கோ அதை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பிங்க் கலர் ஜாடி அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சான். அதனால் அதை வாங்கித்தான்னு அழுது கூட்டம் போட ஆரம்பித்தா தாரா. அப்போ தான் அவங்க அம்மா கவனிச்சாங்க, தாராவோட செருப்பு பிஞ்சு இருந்ததை. பாத்தியா, இப்போ உனக்கு தேவை நல்ல செருப்பு தான், அதை வாங்கலாம்னு சொல்லி செருப்பு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். அந்த கடையில் நீண்ட நாள் உழைக்கிற தோல் செருப்பு நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த செருப்பு எதுவுமே தாராவுக்கு பிடிக்கலையாம். எனக்கு பிடிக்காத பொருளை எனக்கு எதுக்கு வாங்கி தரீங்கன்னு கேட்டதில் தாரா, நீங்கள் அந்த காசை எங்கிட்ட கொடுங்க, நான் எனக்கு பிடிச்ச அந்த பிங்க் கலர் ஜாடியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாலாம். வேறு வழியே இல்லாமல் தாராவோட அம்மா அந்த ஜாடி கடைக்கு கூட்டு போய் அந்த பிங்க் கலர் ஜாடியை வாங்கி கொடுத்தாங்களாம். ரொம்பவே சந்தோஷமடைச்ச தாரா அந்த ஜாடியை வாங்கிட்டு வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தா. அப்போ தான் அவளோட பிஞ்சு போன செருப்பு முழுசாக பிஞ்சு போச்சு. அதனால் தாராவுக்கு நடக்கவே முடியலை. செருப்பு இல்லாமல் நடந்தால் அவளுக்கு கால் ரொம்ப வலிச்சுது. இருந்தாலும் ஜாடி வாங்கின சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்தா தாரா. வீட்டுக்கு வந்ததும் ஒரு ரோஜா செடியை எடுத்து அந்த ஜாடியில் வைக்க ஏற்கனவே இந்த ஜாடிக்குள்ளே இருந்த தண்ணியை வெளியே கொட்டினாலாம். அப்போதான் அந்த தாராவுக்கு புரிஞ்சுது, அந்த பிங்க் கலர் ஜாடியோட கலர் இல்லை, உள்ளே இருந்த தண்ணியோட கலருங்க. தண்ணியை வெளியே ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜாடி சாதாரண கண்ணாடி ஜாடியாக தான் இருந்துச்சு. உடனே தாராவுக்கு ரொம்பவே அழுகையாக வந்துருச்சான். தாரா அழுகிறத பார்த்து அவங்க அம்மா சொன்னாங்களாம், கவலைப்படாத தாரா, இது உனக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆசைக்காக நீ வாங்கின பொருள் எல்லாமே உனக்கு உபயோகமாக இருக்காதுன்னு சொன்னாங்களாம் அவங்க அம்மா. கலர் ஜாடியை சோதிச்சு கூட பார்க்காம நீ வாங்கிட்ட, அதோட விளைவை நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் தாராவுக்கு புரிஞ்சுதான் நாம் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே தாரா அவங்க அம்மா கிட்ட இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க எந்த பொருளையுமே கேட்டு அடம் பிடிக்காம இது மாதிரி இனிமே நடக்காது, இனிமே நான் எல்லா காசையும் உண்டியலில் சேர்த்து வச்சு எனக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் தான் வாங்குவேன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாம். இதை கேட்ட அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம்.